ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிண்ட் ஆஃப் பிரெக்னன்ட் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் ரெண்டு சின்ன பொண்ணுங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. என்ன பேசிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு பெண் குழந்தைங்களும் தங்களுக்கு ஃப்யூச்சரில் பிறக்கக்கூடிய குழந்தைய பற்றி பேசுகிறாங்க. அப்போ இன்னொரு குழந்தை, எனக்கு இந்த குழந்தைங்கனாலே வேண்டாம், நான் எப்பவும் தனிமையாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு குழந்தை கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கணும், அப்போ தான் நம்ம லைஃப் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அப்போ இந்த குழந்தைங்க 2 பேர் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க 2 பெரிய பொண்ணுங்களா மாறிட்டாங்க. அப்போ பெரிய பொண்ணா இருக்கும்போது அவள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறா, நான் கன்சீவ் ஆகியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, இன்றைக்கி நைட்டு என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய பாய் ஃப்ரெண்டு என்ன வந்து டேட்டிங் விட்ருக்கான், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவன் இன்றைக்கி என்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பொண்ணும் சொல்லுது. உடனே இவனும் கங்க்ராச்சுலேஷன் சொன்னதுக்கப்புறம் இந்த பொண்ணு எப்போ காலையில் கிளம்பி தன்னோட ஒர்க் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு வந்து போகுது. ஆமாங்க, இந்த பொண்ணு ஒரு டீச்சராக இருக்காங்க. இப்போ தன்னோட கிளாஸில் இருக்க எல்லா பசங்களுக்கும் சப்ஜெக்ட் வந்து சொல்லிக் கொடுக்காங்க. சொல்லிக் கொடுத்து வந்தோடனே ஸ்கூலில் இவங்க கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு டீச்சர் இவங்ககிட்ட ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, இன்றைக்கி நைட்டு எதுவும் நியூஸ் இருக்கா, உன் முகத்தில் இவ்வளோ பிரைட்னஸ் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னோடனே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஏதாவது நடந்தால் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவன் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு டேட்டிங் கிளம்புறதுக்காக ட்ரெஸ் எல்லாத்தையும் செமையாக போட்டுட்டு ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறான். அப்படி ஹோட்டலுக்கு போனோடனே அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கான். அப்போ அவங்ககிட்ட இவ காதலை தான் ப்ரொபோஸ் பண்ண போகிறா அப்படின்னு பார்க்கும்போது அவன் என்ன கேட்கானா, நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒன்றா பெட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன விளாண்டுட்டு இருக்க அப்படின்னோடனே, அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நான் நினச்சேன், நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னோடனே அவனும் திருப்பி என்ன சொல்கிறானா, யாராவது ஒருத்தன் ஒய்ஃபுக்கிட்ட இந்த மாதிரி கேட்பானா, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அதனால தான் நான் உங்ககிட்ட இப்படி கேட்குறேன் அப்படின்னோடனே, இவன் உடனே கோவத்தில் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோட்டலில் பாதியிலே சாப்பிட்டதுலேருந்து எந்திரிச்சு போகிறான். போகும்போது கூட இவன் பாய் ஃப்ரெண்டை 4-5 திட்டு வந்து திட்டிகிட்டே கிளம்பி போயிடுறான். போனதுக்கப்புறம் தன்னோட வீட்டில் போய் உட்காந்து இதை நினச்சி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். காலையில் இதனால் ஸ்கூலில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது இவளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவரே பார்க்கும்போது இவ சப்ஜெக்டை இன்றைக்கி ரொம்ப ஹார்ஷாக அதே நேரத்தில் எல்லாருக்கூடையும் சண்டை போடுற மாதிரி பேசுகிறான். பேசிட்டு இன்றைக்கி சப்ஜெக்ட் இவ்வளவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் சப்ஜெக்ட் முடிச்சுட்டு ஃபோனில் ஏற்கனவே விட்ட பேசாம பார்த்தீங்களா இவளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், அவனை பார்க்குறதுக்காக ஒரு கேண்டீன் வந்து போகிறான். அப்போ அவள் ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சோன்னே, சாரி உனக்கு இப்படியெல்லாம் நடக்குன்னு நான் நினைக்கல அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விடு, உன்னோட கன்சீவ் எப்படி இருக்குது அப்படின்னோடனே, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, என்ன அதிகமாக தண்ணி தான் தேவைப்படுது, தண்ணி வாட்டர் தேவைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னோடனே, சரி ஓகே, ஒன்றே ஒன்று தான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்ன சொல்லு, உனக்கு குழந்தை பிறக்கும்போது உன்னோட ஹாஸ்பிட்டல் வார்டில் நான் தான் உன் கூட இருப்பேன் சரியா அப்படின்னோடனே, சரி உன்னோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கிளம்பிடுறான். கிளம்புறதுக்கப்புறம் மறுபடியும் இவ ஸ்கூல் ஒர்க்குக்கெல்லாம் வரும்போது ஸ்கூலில் உள்ள எல்லாரும் என்ன இன்னைக்கு நீ சேடாக இருக்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படிங்க. இதுக்கப்புறம் இவ கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு டீச்சர் இவகிட்ட எப்பவும் போல ரொம்ப ஜாலியாக பேசாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் இவ எப்பவும் போல பக்கத்தில் இருக்க ஒரு காஃபி ஷாப்பில் போய் காஃபி குடிக்கிறான்னு போகும்போது இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. அப்போ அவகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ முயற்சி பண்ணும்போது பக்கத்துல இருந்த ஒரு ஆளுகிட்ட கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆளுங்க தாங்க நம்ம இந்த திரைப்படத்தோட ஹீரோவே. இப்போ அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசி கொடுக்க, அதாவது நம்ம ஹீரோயின்கிட்ட. இப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது, இவகிட்ட இருந்து என்னை காப்பாற்றி விட்டதுக்கு ரொம்ப நன்றி, இவன் என் கூட தான் ஸ்கூலில் வேலை பார்க்கா, பட் எனக்கு இவ்வளோ விட்டா சொன்னாலே புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பேசிட்டு 2 பேரும் வெளியே போது இவங்களோட பேரை வந்து சொல்கிறாங்க. பட் 2 பேருமே ஃபேக்கான ஒரு பேரை வந்து சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கு இது வரைக்கும் யாரையும் தெரியாதுல, அதனால் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்தா நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பினாங்க. கிளம்புனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோயின் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுறா. மீட் பண்ணும்போது பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா, இப்போ கன்சீவாக இருக்கனால நிறைய ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளை ஷாப் பண்ணுறதுக்காக ஷாப்பிங் வந்து கூப்பிட்டு போகிறான். ஷாப்பிங் கூப்பிட்டு போகும்போது இவனும் ஷாப்பிங்க்கு ப்ரெக்னென்ட் உமன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே வாங்குறாங்க. வாங்கிட்டு இருக்கவன் நம்ம ஹீரோயினுக்கு அதில் ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சிது, அதாவது கன்சீவாக இருக்கிற மாதிரியே வைக்கக்கூடிய ஒரு பொருள். உடனே நம்ம ஹீரோயினுக்கு கன்சீவ் ஆகணும்னு ரொம்ப ஆசை இருக்கிறதுனால அந்த பொருளை எடுத்து இவளுடைய இடுப்பில் மாட்டிடுறா. மாட்டிட்டு வெளியே வரும்போது இவள் கன்சீவாக இருக்காங்கிறத நினச்சி எல்லாருமே இவளுக்கு விஷ் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உடனே இவ வந்து இதையே அப்படியே உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது கன்சீவாக இருக்கிற பொண்ணுங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தேடி தெரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சான். அப்படியே ஒரு நாள் இவ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற 2 பொண்ணுங்க இவகிட்ட பேசுகிறாங்க. அப்போ கூட இது ரொம்ப இவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படி இருந்ததுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறான். அப்படி எக்ஸசைஸ் பண்ணிட்டு போது இவ கன்சீவாக இல்லை பார்த்தீங்களா, அதனால பக்கத்தில் இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரும். இவ இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடிச்சிட்டே இருப்பா. அப்போது ஒரு பொண்ணுக்கு இவ கன்சீவாக இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இவ அந்த இடத்துல உடனே எந்திரிச்சு போயிடுவா. இவ எந்திரிச்சு வரும்போது ஆப்போசிட்டில் ஏற்கனவே கன்சீவாக இருக்கிற ஒரு பொண்ணு இவளை பார்த்துக்கிட்டு, உங்கள் சிச்சுவேஷன் எனக்கு எல்லாமே புரியுதுங்க, இந்த பொருளை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லி ஒரு மெடிசன் வந்து கொடுக்கா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அது ரொம்பவே பிடிச்சிது. அவள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட இவளுக்கு உருவாகுது. இதுக்கப்புறம் இவள் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு வந்து வீட்டுக்கு போகிறா. அப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அழகாக ஒரு பர்த்டே பார்ட்டி வந்து வைக்காங்க. அப்போ அங்கே ஏற்பட்ட ஒரு சின்ன அசம்பாவிதத்தினால இவன் அந்த இடத்துல இருந்து பாதியிலே வெளியே கிளம்பி போயிடுறான். இப்படி கிளம்பி போகிறதுனால நம்ம ஹீரோயினுக்கு வந்து
ரொம்ப நேரம் அப்செட்டாக இருக்குது. அப்போ தான் இவ ஏற்கனவே ஒரு பொண்ணை மீட் பண்ணான்னு சொன்னமா கன்சீவ் ஆனா அந்த பொண்ணு வீட்டுக்கு தேடி அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேச போகிறா. அப்போ அந்த பொண்ணுக்கு இவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. அப்போ அவளோட ஹஸ்பண்ட்லேருந்து அவள் குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்தையும் இவன் மீட் பண்ணுறான். மீட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு இந்த பக்கம் காஃபி ஷாப்பில் மீட் பண்ண நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல பார்க்குறா. அப்போ ஹீரோ வந்து நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க கோயின்சிடென்ட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற பொண்ணு இவங்களும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னா எனக்கு முன்னாடியே தெரியும். இது நாங்கள் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோம். ஆனால் இவங்க அப்போ கன்சீவாக இல்லையே அப்படின்னா அப்போ நீங்கள் கவனிச்சிக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயே கொஞ்சம் பேசிட்டு 2 பேரும் சாப்பிட்றது தேவையானதெல்லாம் பண்ணிட்டுருங்க. அப்போ ஹீரோயினோட ட்ரெஸ் வந்து லைட்டாக தீ பிடிச்சிது. உடனே தீயை அழைக்கிறதுக்காக ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறா. ஏன்னா வெளியே யாருக்கும் இவ கன்சீவாக இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை மறைக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் இவ கவுன்சிலிங் போகும்போது கவுன்சிலிங் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா நீ இன்னும் நல்லா மெடிசன் பார்க்குறது எனக்கு என்னமோ நல்லது நினைக்கிறேன். இப்படி பண்ணிட்டு இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இவன் மறுபடியும் ஒரு ஷாப்பிங் பண்ண போகிறான். அப்போ ஃப்ரெண்டு வந்து இவகிட்ட என்னென்ன திங்ஸ் வேணும்னு கேளு நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் வாங்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே ஒரு பொண்ணு இவ கூட ஃப்ரெண்டாக பழகிறான்னு சொல்லுமா ஃப்ரெண்டாக அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு ஷாப்பிங் பண்ண வந்துடும். அப்போ அவகிட்ட இருந்து இவ ஒளிவா. ஒளிஞ்சதுக்கப்புறம் இவ ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னா எனக்கு தெரிஞ்சு நீ அவகிட்ட இருந்து கொஞ்சம் நாளைக்கு தள்ளி இருக்கேன்னு நல்லது. ஏன்னா அவள் ஏதோ வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவள் என் ஃப்ரெண்டை அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சரியா அப்படிங்கிற மாதிரி அவள் ஹஸ்பண்டாக திட்டுறா. இதுக்கப்புறம் ஹீரோனுக்கு அவள் ஹீரோ ஃபோன் பண்ணி 2 பேரும் வெளியே போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளியே 2 பேரும் காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நைட்டு எங்கேயாவது டின்னர் சாப்பிட போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோனி என் கூட டேட்டிங் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னா இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் உனக்கு பரவாயில்லையா என்ன எனக்கு எதுவுமே இப்போ பரவாயில்ல ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் நைட்டு வந்து டேட்டிங்காக வெளியே போகிறாங்க. அப்படி டேட்டிங் வெளியே போகும்போது 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோனி இதுக்கப்புறம் இது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை தடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லுமா அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோயினி அவ கூட நல்லாவே பேசிகிட்டு இருக்கான். அவள் குழந்தைக்கு கூட அழகான கதைகள் வந்து சொல்லிட்டு இருக்கா. பட் அந்த குழந்தை அந்த கதை எதையுமே ஒழுங்காக கேட்கறதில்ல. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அந்த புக்கை வாங்கிட்டு இந்த புக்கெல்லாம் படித்தா எப்படி குழந்தைங்க கதை கேட்கும் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புதுசாக ஒரு புக் எடுத்து பணம் இருக்கிற கதையை சொல்லி கொடுக்கா. இதை ஹீரோயினி தூரமாக இருந்து ரசிக்கா. வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோயினும் ரொம்ப அழகாக ரொமான்டிக்காக லவ்வாக பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லலாம் உனக்கு நான் என்னோட ரூமை காட்டுறேன் வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே கராஜில் தான் ஹீரோ தங்கியிருப்பான். அப்போ கராஜை காட்டுறான். ஹீரோயினி நீ இங்கே தான் தங்கியிருக்கியா ஆமாம் நான் ஏற்கனவே உன்ட்ட நிறைய பொய்கள் தான் சொல்லியிருக்கேன் எனக்கு எந்த வசதியும் இல்லை உனக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னா எனக்கு எல்லாமே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக அந்த இடத்துல இருக்காங்க. அப்போது ஒரு சின்ன காமெடி மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவும் காலையில் எப்பவும் போல் ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோனியோட ஃப்ரெண்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லுமா அவள் ஹீரோனியும் ஒரு கிளாஸுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க போகிற கிளாஸுக்கு கூட்டு போகிறான். அப்போ அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்ககிட்டே எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றி நடிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி ஒன்று வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பாக எல்லாருமே வந்தே ஆகணும் அப்படிங்கிற ரூல்ஸ் கூட இவங்க எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ ஹீரோனி எப்படி வர்றதுனே தெரியாமல் சரி வேறு வழி இல்லை போய் தான் ஆகணும்னு சொல்லி ஏன்னா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பான். உடனே ஹீரோனியும் அவள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிருக்கும்போது ஹீரோயினி இந்த பக்கம் எதிர்பாராதனாலுமா கூட இவளோட பாய் ஃப்ரெண்டோ அவ கூட அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. இப்போ ஹீரோனிக்கு இவங்களை பார்த்தோன்னே இவங்கெல்லாம் இங்கே எப்படி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லி தூரமாக ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு நிற்பான். பட் அவங்க கண்ணில் படுற மாதிரி இருந்தோன்னா திருப்பி இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க தெரியுமா அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையுமே தன்னோட வயிற்றில் வச்சு அவள் பழைய மாதிரி இவங்க முன்னாடி நடிச்சிட்டு இருப்பான். பட் இவள் ஃப்ரெண்ட் ஏற்கனவே ஒருத்தி வந்து ஃபோன் எடுத்து சோஷியல் மீடியாவில் ஏதாவது நியூஸை போட்டு காமெடி பண்ணுறங்கிற பேரில் ஏட்டிக்கு பிட்டி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாள். அவள் வந்து இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த வந்து காட்டி அவங்க எல்லோரும் முன்னாடி இவளை வந்து ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. அப்போ ஹீரோலேருந்து எல்லாருக்குமே நம்ம ஹீரோயினி ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புரிஞ்ச உடனே ஹீரோயினிக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாது. அப்போ ஹீரோவும் இவ்வளோ நாள் இவன் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ டக்குன்னு என்ன சொல்லிடுவானா நீ ஒரு நல்ல டாக்டரை பார்க்குறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து போயிடுவான். அப்போ ஹீரோயினிக்கு என்ன சொல்கிறேனே தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி ஹீரோயினிக்கு ஒரு பெரிய அசிங்கமே ஆகிடும். இப்போ ஹீரோயினி வெளியே வந்து தனியாக உட்காந்துருக்கும்போது ஹீரோயினியோட ஃப்ரெண்டு வந்து எதை பற்றி நீ கவலைப்படாத என்றைக்கும் உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாள். இதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னு சொல்லி ஒரு குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருந்ததுமா அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பான். அவங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்டாலும் கண்டிப்பாக சரியாகிறாது. ஆனால் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி இதெல்லாம் விடு ஆனால் உன்னோட குணம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நீ ஏதோ ஒரு விஷயத்தை தானே மறைச்ச எங்கள் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து கராஜில் தான் வந்து அங்கே இருப்பான். அவனை போய் பார்க்க போங்க. அப்போ ஹீரோயினி ஹீரோ கிட்ட கடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் ஆனால் நான் கண்டிப்பாக உன்னை ஏமாற்றணும்னு எனக்கு நினச்சதில்ல நீ எப்படி ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதா நான் தோணிகிட்டே இருந்துச்சு எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோட்ட பேசுவாள். ஹீரோ எல்லாத்தையுமே கேட்டுட்டு எதுவுமே ஃபஸ்ட்டு ரீப்ளை பண்ண மாட்டான். இதுக்கப்புறம் ஹீரோயினி கிளம்பி
தன்னோட வீட்டுக்கு வந்து போயிடுவான். அப்போ அவளோட எக் பாய் ஃப்ரெண்டு மறுபடியும் ஹீரோயினியை பார்க்குறக்காக வருவான். வந்துட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிடு, நம்ம பழைய மாதிரி ஒன்றா இருப்பா அப்படிங்கும்போது, இதுக்கு மேலே நீ இங்கேருந்து கிளம்பிடு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி ஹீரோயினியை அவனை விரட்டி விட்டுருவான். இதுக்கப்புறம் இவன் எப்பவும் போல் தன்னோட பழைய டேட்டிங் ஒர்க் எல்லாத்தையும் நார்மலாக பார்த்துட்டு அப்படியே தன்னோட ஃபேமிலி வந்து இவன் ஓட்டிகிட்டு இருப்பான். அப்படி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இவளோட ஸ்கூலில் வந்து எப்பவும் போல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இவன் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே வெளியே ஒரு சவுண்டு கேட்கும். என்னன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, ஹீரோயின்கிட்ட பேசுகிறதுக்காக அவனோட கார் வந்து ஒன்று எடுத்துகிட்டு வருவான். அதாவது பெரிய டிராக்டரமாக இருக்கும். அதுலேருந்து இறங்கி வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து இவன் தன்னோட காதலை வந்து சொல்லுவான். அதாவது எனக்கு இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களும் தெரியல, ஆனால் இனிமேல் நம்ம 2 பேரும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து இவன் பேசுவான். அப்போ ஹீரோயினுக்கு அதை பிடிச்சி 2 பேரும் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்துறாங்க. இதை ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லோரும் சுற்றி நின்று சந்தோஷமாக கைத்தட்டி ரசிப்பாங்க. இதோட இந்த திரைப்படம் வந்து முடியுதுங்க. இந்த திரைப்படம் உண்மையை சொன்னால் ஒரு காமெடியாகவும் அதே நேரத்தில் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற திரைப்படமாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட், நான் சொன்ன விஷயம் பிடிச்சா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,